ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி முறுமுறுப்பான காராச்சேவு தாங்க செய்ய போகிறோம். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ குழந்தைங்களுக்கு லீவ் விட போகிறாங்க. வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோன்னா நல்லா சாப்பிடுவாங்க. வேலையும் ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ வாங்க இந்த காராச்சேவு எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 கப் கடலை மாவு எடுத்துக்கலாங்க. அதே கப்பில் 1.5 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கலாம். அரிசி மாவு இல்லைன்னா வீட்டில் அரைச்ச இடியப்ப மாவு கூட சேர்த்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். 2 கப் மாவுக்கு 1.5 கப் இடியப்ப மாவு. தேவையான அளவு உப்பு, கருப்பு எள் சேர்த்துக்கலாங்க. கூடவே ஆப்ப சோடா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆப்ப சோடா சேர்த்துக்கலாங்க. ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காய்ச்சினது காய்ச்சாதது எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விடலாம். அரிசி மாவு, கடலை மாவு எல்லாம் ஒன்று போல் கலந்து வரட்டும். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைய போகிறோம். தண்ணி அதிகமாக ஊற்றாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு. சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா சாஃப்டாக பிசையணுங்க. அந்தளவுக்கு இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுட்டேன். 2 கப் மாவுக்கு பாருங்கள் எவ்வளோ மாவு வந்திருக்குன்னு. இப்போ நான் முறுக்கு அச்சு தாங்க எடுத்திருக்கேன். இப்போ முறுக்கு அச்சில் போட்டுட்டு நம்ம முறுக்கு மாவுக்கு எடுக்கிற மாதிரி சைஸு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டு முறுக்கு அச்சில் போட்டு நம்ம புளிய ஆரம்பிச்சிடலாங்க. இது வேலை ரொம்ப ஈஸி, டக்குன்னு செஞ்சிடலாம். காராச்சேவு உங்களுக்கு நிறையா கிடைக்குங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம முறுக்கு புளிகிற மாதிரி புளிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி தள்ளி தள்ளி புளிஞ்சிருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும், அப்போ தான் ஒரே மாதிரியாக வேகும். இப்போ இந்த மாதிரி புளியும் போது நல்லா பபுள்ஸ் வரணுங்க. புளிஞ்சு எடுக்கும்போது அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, எண்ணெய் பொங்கி வந்துடும். இப்போ ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா திருப்பி விடலாம். காராச்சேவு சீக்கிரமே வெந்துடுங்க, டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். இதுக்கு எண்ணெயும் அதிகமாக இழுக்காது. இப்போது இது எண்ணெய் சலசலப்பெல்லாம் நின்னதுக்கப்புறமா அந்த காராச்சேவை நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், எண்ணெய் சலசலப்பெல்லாம் நின்றுச்சு. இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம காராச்சேவை வெளியில் எடுக்கணும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா 2 2 உடச்சி போட்டுடலாங்க. இப்போது வெளியில் எடுத்துடலாம். வீட்டில் கடலை மாவும் அரிசி மாவும் இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துல காராச்சேவு செஞ்சு எடுத்துடலாங்க. ஒரு டப்பா நிறையா வந்துடும். குழந்தைங்க அடிக்கடி சாப்பிட்டுக்குவாங்க. ஸ்நாக்ஸ் கேட்குறப்பல இதை எடுத்து கொடுத்துருங்க, சாப்பிட்டுக்குவாங்க. இதே போல் மீதி இருக்கிற மாவுலையும் நம்ம காராச்சேவு புழிஞ்சு எடுத்துடலாங்க. இப்போது இது ரெடியானதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அவ்வளோதாங்க, மொறுமொறுப்பான காராச்சேவு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.